ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்த பிறகு நமக்கு தேவன் இன்று என்னென்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்று நம்ம தியானம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த விலையேறு பெற்ற இந்த நாளுக்காகவும், இந்த சமயத்திற்காகவும், இந்த நேரத்திற்காகவும் உமக்கு கொடான கோடி நன்றி. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாங்கள் களி கூர்ந்து மகிழ வேண்டும். யாக்கோபுக்கு விரோதமாக எந்த விதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த விதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீரே தேவன். நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆவலாக காலை வேளையில் காத்திருக்கிறோம். நாங்கள் உங்கள் வார்த்தையை பேசுகிறத விட உங்கள் வார்த்தையை நீங்களே பேசினா அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். நாங்கள் என்னதான் ப்ரிப்பேர் ஆகி வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கிறவர். ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நீங்கள் தான் கிரியை செய்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இது தொடர்ந்து எங்களோடு கூட அசைவாடுங்க. உங்களுடைய தொடுதலை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீங்கள் பேசுகிறதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சர்ச், நல்லா இருப்பீங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எந்த குறையும் இல்லாதபடி தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு இந்த வருஷம் மிக மிக மிகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டிங்கன்னா வருஷம் கம்ப்ளீட்டட். ஏன் கம்ப்ளீட்டட் கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதத்திலிருந்து அரசாங்க விடுமுறை ஆரம்பமாகும். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஆரம்பமாகும். ஆல் ஓவர் இந்தியா அளவுக்கு அந்த லீவ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வரும் அப்படின்னு. எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் ஆரம்பமாகும். நடுவில் எக்ஸாம்ஸ் வரும். அதற்கு வேண்டிய ஆஃப்-இயர்லி லீவ்ஸ் ஆரம்பிக்கும். டிசம்பர் மந்த்ன்றது கிறிஸ்டியன் பீப்புளுக்கு அது மந்த்தாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, அது ஃபுல்லாகவே நமக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு. ஜனவரி பிகின் பண்ணோம், ஆகஸ்ட் வந்துட்டோம். இந்த 8 மாதம் நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. மீதம் இருக்கிற 3 மாதமாக ரொம்ப பெரிய டைம் எடுக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நவம்பர் மந்த்து டக்குன்னு வந்து நவம்பர் மந்த்து சடனாக வந்து நின்றுடும். நம்ம வந்து கர்த்தருக்கு ஒரு காரியத்திற்கு தேங்க்ஸ் பண்ணோம். அது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தரிசனத்தை மே மாதம் நம்ம பிகின் பண்ணோம். இது ஆவியானவர் தான் இந்த காரியத்தை துவங்க சொன்னார். வி ஸ்டார்டட் மந்த் ஆஃப் மே. கர்த்தர் கிருபையினால், அவர் தருகின்ற பலத்தினால், அவருடைய வழிகாட்டுதலின்படி கிட்டத்தட்ட நாம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதம் அவருடைய கிருபையினால் கம்ப்ளீட் பண்ணுறதற்கான இடத்திற்கு நேராக வந்திருக்கிறோம். ஸோ இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அநேகர் இதை வயதில் பெரியவர்கள் ஃபோன் பண்ணி இந்த வார்த்தையால் தொடப்பட்டேன் அப்படி என்று தேங்க்ஸ் பண்ணுறீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்னும் அதிகமான மன்னாக்களை எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. வெரி ஹாப்பி. அநேகர் வந்து வெயிட் பண்ணுறீங்க, தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஒரு பெரிய அதிசயத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு குட் நியூஸோடு இருக்கீங்க. அதற்காகவும் தேங்க்ஸ். அநேகர் ஆண்டவரை அறியாதவங்க கூட சில பேர் பார்க்குறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிற ஒரு காரியம். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வேர்டு இன்றைக்கி திரும்ப நான் கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பேசினேன் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகத்தில் துன்மார்க்கன் சாகிறது எவ்வளோ வேணும் சாகிறது எனக்கு பிரியமா, அவன் மனம் திரும்பினானா எனக்கு எவ்வளோ மனம் திரும்பினா நான் மன்னிப்பேன் அப்படின்னு எசேக்கியேலில் பேசுவார். ஏன் அதை நான் கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்டேன்னா, நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள், மக்கள் எவ்வளோ தவறு பண்ணாலும் மன்னிக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நேற்று நான் ப்ரிப்பேர் ஆனேன். இன்றைக்கும் அதுதான் நான் ஆசையாக அமர்ந்தேன். எசேக்கியேல் புஸ்தகத்தை மீண்டும் இன்றைக்கி நான் வாசிக்கும் பொழுது இதிலிருந்து ஆவியானவர் பேசுவார் என்கின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் மீண்டுமாக ஆவியானவர் வேறு ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்து, மீண்டும் இந்த காரியத்தில் தான் நீ பேசணும் அப்படின்னு எனக்கு காண்பித்தார். நீங்கள் நான் சின்ன குழந்தைல நல்லா கவனித்து பாருங்கள். while we are very young, very baby at the kids time, கிட்ஸாக இருக்கும் பொழுது
குழந்தைகளாக இருக்கும் பொழுது, டியூரிங் அவர் வெரி ஸ்மால் பேபியாக இருக்கும் பொழுது, நமக்குள்ளே எந்த விதமான ஜெலஸோ என்வியோ ஒருத்த மேலே பொறாமையோ அதெல்லாம் தெரியாது. அதாவது ஸ்ட்ராட்டஜி, யுக்தி, கன்னிங் மைண்டு, இவங்களை இப்படி இப்படி அது எதுவும் தெரியாது. நம்ம எப்போதும் போல் போவோம், நம்ம எப்போதும் போல் இருப்போம். யாராச்சும் சொல்லுங்கள், குழந்தையில் உங்களுடைய 1லேருந்து வயசு 5, 6 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி யாரை காலி பண்ணீங்க? இல்லை உங்கள் மேலே எத்தனை பேர் பொறாமப்பட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன கேட்டால் எனக்கு யாருமே தெரியாது. எவ்வளோ பேர் நம்மளை என்வியானாங்க? அப்போது அந்த ஏஜ் யாருமே நம்மளை கண்டுகொள்ளாத ஒரு வயது, நம்மளும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டோம். இட்ஸ் நார்மல், அது ஓகே. பட் ஆனால் நாம் வளர்ந்த பிறகு, ஆஃப்டர் வி ஆர் க்ரோன் அப், யார் யாரெல்லாம் நம்ம ஏஜில் குழந்தையா இருந்தான் அவன் நம்மை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. நாள் பட நமக்குள்ள கிரியை செய்கின்ற எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. யாக்கோபு தன்னுடைய பிள்ளை யோசேப்பின் மீது மிகவும் பட்சமாக நேசமாக இருந்தார், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்போ அண்ணன்களுடைய கண்கள் தெளிவடைகிறது, என்ன தெளிவு அப்படின்னா, பொறாமைனா என்ன அப்படின்னு குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியாது. அது தப்புன்னு நமக்கு தெரியாது. அது நேச்சுரலாக, ஹியூமன் நேச்சுரலாக இருக்கும், அவ்வளோதான். பட் மற்றபடி மேஜரான இஷ்யூவாக அது கருதப்படாது. ஒரு குழந்தை நம்மளை போட்டு அடிச்சுட்டா அது இஷ்யூ ஆகுமா? ஆக்க மாட்டோம். ஏன்னா அது குழந்தை, அது தெரியாது. அதோட நேச்சர் அதை அடிச்சிடுச்சு, அவ்வளோதான், விளையாட்டுக்குன்னு தவிர்த்து அது இஷ்யூ ஆக்க மாட்டோம். ஆனால் ஆஃப்டர் க்ரோன் அப் அதே குழந்தை வேற ஒருத்தன் கை நீட்டி அடிச்சிட்டா, அப்பா அது குழந்தைப்பான்னு சொல்ல மாட்டோம். நீ குழந்தையா இருந்தப்போ எங்களை அடித்த, அது விளையாட்டுக்கு, ஏன்னா நீ குழந்தை. ஆனால் நீ க்ரோன் அப் ஆகிட்ட, இப்போ இது தப்பு அப்படின்னு. இதே ஜோசஃபோட அண்ணனுங்க தான், யோசேப்போட அண்ணனுங்க தான் குழந்தைலேருந்து பார்த்துட்டு வராங்க. அப்போ எந்த விதமான ப்ராசஸ் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் அப்படின்னா, அப்பாவுடைய செய்கை தன்னுடைய தம்பியின் மீது அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இப்போ அண்ணனுங்க ஒரு தவறான துன்மார்க்கமான காரியம் செய்கிறாங்க. அதை இவர் போயிட்டு அழகாக கன்வே பண்ணுறாரு அப்பா கிட்ட. இப்பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. இப்போ என்ன நடக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குழியில் கூட்டு போய் போட்டுடுறாங்க. இஸ்மலைட்ஸ் கிட்ட 20 சில்வர் காயின்ஸுக்கு சோல்ட் அவுட் பண்ணிடுறாங்க. போத்திபார், வி நோ